ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். நேயர்கள் அனைவருக்கும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் நல்லபடியாக பொங்கி உங்களுடைய உள்ளம், உங்களுடைய மனிதர்கள், உங்களை சேர்ந்தவர்கள், உங்களுக்கு தெரிந்தவர்கள் எல்லோருக்கும் நல்லபடியாக இருக்கணும்னு பிரார்த்தித்து வாழ்த்தும் தெரிவிக்கிறோம். அனைத்து நேயர்களுக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் கேஎஸ் ஐயங்கார் ஐயா, ஹரிஹர சர்மா ஐயா. இப்போ விஸ்வாவசு வருஷம் தை மாதத்தினுடைய பலன்கள் 15/1/2026 12/2/2026 வரலும் உண்டான காலகட்டத்தை தை மாதம்னு சொல்கிறோம். சரி, இப்போ ஐயா கிட்ட கேட்போம், இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத கேட்போம். அதற்கு பிறகு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். அனைவருக்கும் அஸ்ட்ராலஜர் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். எப்பொழுதுமே ஜோதிட சாஸ்திரத்தில் மட்டும் இல்லை, வழக்கு மொழியாகவும் சொல்கிறது தை பிறந்தால் வழி பிறக்கும். மார்கழி பிறந்து முடிஞ்சு தை பிறக்குது. தை பிறக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது நம்மளோட ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது. தக்ஷணாயனம் முடிஞ்சு உத்தராயண புண்ணிய காலம் பிறக்கக்கூடிய காலகட்டங்கள். இந்த உத்தராயண புண்ணிய காலகட்டங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு தேவர்களுடைய பகல் பொழுதை குறிக்கக்கூடியது உத்தராயண புண்ணிய காலம். தக்ஷணாயனம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு தேவர்களுடைய இரவு பொழுதை குறிக்கக்கூடிய காலகட்டங்கள். இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க, உங்களுக்கு மகரத்திலேருந்து கடகம் வரையிலும் உத்தராயண புண்ணிய காலகட்டங்கள். இதில் சூரியன் பலம் பெறக்கூடிய காலகட்டங்கள். பொறுத்தளவுக்கு தை பிறந்து சித்திரையில் சூரியன் உச்சம் பெறக்கூடிய காலகட்டங்கள். இந்த காலகட்டங்களில் தான் பரிகார பூஜைகள், பரிகார ஹோமங்கள் மற்றும் ஆலயங்களில் உள்ள சிறப்பு வழிபாடுகள் செய்யக்கூடிய காலகட்டங்கள். இதுக்கு முன்னாடி இருந்தது தட்சிணாயன புண்ணிய காலம். தட்சிணாயன புண்ணிய காலத்தில் சூரியன் நீச்சம் அடைகிறாரு துலாத்தில். அதனால் இந்த பரிகார காரியங்கள், எப்பொழுதுமே பரிகார காரியங்கள் செய்யும் பொழுது சூரியன் பலம் பெறும் காலகட்டங்களில் நாம் செய்கின்ற பரிகாரங்கள் பலன் தரும். அடுத்தது, இவர் தேவர்களுடைய பகல் பொழுதாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நாம் என்ன காரியம் நினச்சி பரிகாரம் செய்கிறோமோ அந்த பரிகாரம் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்படியேற்பட்ட மகா உன்னதமான காலகட்டங்கள் இந்த தை பிறக்குது. தை பிறந்தால் வழி பிறக்கும். 15/1/2026 12/2/2026 வரலும் தை மாதம் பிறக்குது. இதில் ஃபஸ்ட்டு ஆரம்ப நாள் அப்படின்றது பொங்கல். பொங்கல் அப்படின்றாக்க பொங்கலுக்கு முன்னாடி போகி. போகி அப்படின்றது பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் நம்மளுடைய தமிழர் மரபு. அப்படியேற்பட்ட போகி முடிஞ்சு பொங்கல் தொடங்குது. இந்த பொங்கல் தொடங்கக்கூடியது அப்படின்றது குருவோடைய வாரமான வியாழக்கிழமையில் பரம பவித்திரமான திதியான துவாதசி திதியில் கேட்ட நட்சத்திரத்தில் சுக்கிர ஹோரையில் நாம் பொங்கல் வைக்க வேண்டிய நேரம் சொல்லிடுறோம். நம்ம அத்தனை நேயர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்குமா? பயனுள்ளதாக இருக்கும். பொங்கல் வைக்க வேண்டிய நேரம் சுக்கிர ஹோரை. காலையில் 9:30 AM - 10:30 AM பொங்கல் பானை வச்சு வழிபட வேண்டிய நேரம். சூரிய பகவானை வழிபட வேண்டிய நேரம் அப்படின்றதும் இந்த காலகட்டங்கள். அப்போ இப்படி ஏற்பட்ட பரம பவித்திரமான காலகட்டங்களில் இந்த தை மாதம் பிறக்குது. இதில் இந்த மாதத்தில் உள்ள விசேஷ தினங்களை பார்த்துட்டு அடுத்தது கிரகங்களுடைய பொசிஷனை பார்க்கலாம். அப்போ மாதம் பிறக்கும்பொழுதே பொங்கல் பிறக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 16/1/2026 அன்னைக்கு பிரதோஷ வழிபாடு. அது தவிர கணு. இந்த கணு அப்படின்றது வீட்டில் உள்ள ஆண்கள் நல்லா இருக்கிறதுக்காக பெண்கள் வைக்கக்கூடியது கணு பொங்கல் அப்படின்றது பேர். அதே போல் நம்மளுடைய வளர்ப்பு ஜீவனான மாடுகளுக்கு பொங்கல் வைக்கக்கூடிய மாட்டுப்பொங்கல் மற்றும் கரிநாள் அப்படின்றது 16/1. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க அமாவாசையிலேயே விசேஷமான அமாவாசை தை அமாவாசை. அந்த தை அமாவாசை அப்படின்றது 18/1/2026 நம்மளுடைய பித்திருக்கள் காரியம் செய்யக்கூடிய காலகட்டங்கள். தை அமாவாசை, மாலைபக்ஷம் மற்றும் ஆடி அமாவாசை. அப்போ பித்திருக்களுக்கு உண்டான காரியங்கள் செய்யக்கூடிய தை அமாவாசை பரம பவித்திரமான அமாவாசை 18/1/2026. இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 25/1/2026 ரத சப்தமி. அதே போல் 26/1/2026 எல்லா மக்களுமே எதிர்பார்க்கக்கூடியது. ஒரு காணி நிலம் வாங்கி ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வாஸ்து பூஜை போடக்கூடிய நாள் 26/1/2026. அதுவும் பர்டிகுலராக போட வேண்டிய நேரம் அப்படின்றது 9:52 AM 11:22 AM வாஸ்து பூஜை போட்டாச்சு அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக வீட்டில் உள்ள தடங்கல்கள் அத்தனையும் விலகும்.
அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 1/2/2026 பௌர்ணமி மற்றும் தைப்பூசம். இந்த தைப்பூசம் அப்படின்றது வள்ளலார் ஜோதி ஏற்றக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது தைப்பூசம். இப்படி ஏற்பட்ட உன்னதமான காலகட்டங்களில் தை மாதம் பிறக்குது. சரி, இந்த காலகட்டங்களில் கிரக நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 3ஆம் வீடான மிதுனத்தில் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார். அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி 5ஆம் இடமான சிம்மத்தில் கேது பகவான் இருக்கார். காலபுருஷ தத்துவத்தின்படி 9ஆம் இடமான தனுரில் சுக்கிர பகவான் இருக்கார். அதை தவிர மகரத்தில் சூரியன் புதன் செவ்வாய் இருக்காங்க. இதை தவிர கும்பத்தில் ஆட்சி பெற்ற சனியும் ராகுவும் இருக்கிறாங்க. இப்படி ஏற்பட்ட பரம உன்னதமான காலகட்டங்களில் இந்த தை மாதம் பிறக்குது. இப்போ நாம் பார்க்க போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள், என்னென்ன தீய பலன்கள், அதற்கு உண்டான எளிய பரிகாரங்கள் எல்லாரையும் பார்க்க போகிறோம். சிம்ம ராசி நேயர்களே, மகம் பூரம் உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சூரியன். ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், போட்டித் தேர்வாக இருந்தாலும் எல்லா விஷயத்திலையும் வெற்றி நிச்சயம். உங்களுக்கு பெரிய ப்ராப்ளமே இப்போ உங்களுடைய ராசியில் கேத்து இருக்கார். சமசப்தமத்தில் சனியின் பார்வை, ராகுவினுடைய பார்வை. அதுதான் உடல் நலத்தில் பின்னடைவு இருக்கும். ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. மன கிளேசங்கள் இருக்கும். தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் கம்மி. 6ஆம் இடத்துல போய் சூரியன் இருக்கிறதும் செவ்வாய் இருக்கிறதும் எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் நின்று ஜெயிச்சு காட்டுவேன்ற ஒரு வெறியோடு போகக்கூடிய ஒரு தன்மையை நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்கும். எடுத்த காரியங்கள், போட்டித் தேர்வுகள் எல்லாவற்றிலும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள். 4ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 6ஆம் இடத்துல இருக்கார். சுகத்திற்காக நீங்கள் என்ன வேணாலும், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம், தாயினுடைய உடல்நிலை, இதற்காக நீங்கள் எந்த அளவுக்கு வேணாலும் போட்டிக்கு போய் அதில் வெற்றி பெறணும்னு பார்க்குறதுக்கு இந்த மாதத்தை உபயோகப்படுத்துவீங்க. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 4 மற்றும் 9ஆம் அதிபதி ஒரு திரிகோண கேந்திர அதிபதி மிகப்பெரிய சுபரானவரே 6ஆம் இடத்துல போயிருக்கார். புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு, ரியல் எஸ்டேட் விஷயத்தில் ரொம்ப ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. அதை தவிர ரியல் எஸ்டேட், அதாவது லேண்டு விற்கணும்னு பார்த்துட்ருக்கீங்களா, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. அதுவும் இந்த சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் பார்த்தலையானால் இந்த மாதம் மிகப்பெரிய பண வருமானம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா 11ஆம் இடத்துலையே குரு பகவான் இருக்கார். வக்கரகதியில் இருந்தாலும் குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இந்த மாதத்தில் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்தால் தை மாதம் நிச்சயமாக இவ்வளவு நாளாக தட்டி போனது இந்த மாதம் திருமணம் கண்டிப்பாக கைகூடக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா 7ஆம் இடத்துல சனி பகவான் உங்களுக்கு, அதை தவிர குருவினுடைய பார்வையும் 7ஆம் இடத்துல விழுறது. அதை தவிர திருமணமாகி ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் இருக்கும். பேச்சில் கவனமாக இருங்க. உடல் நலத்தில் ஜாகிரதையாக இருங்க. இந்த மாதத்தில் வரக்கூடிய புதனுடைய மாற்றம், சுக்கிரனுடைய மாற்றம் எந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும்னு ஐயா கிட்ட கேட்போம். நல்லா அருமையாக சொன்னீங்க. சிம்மம் 6ஆம் இடம் எப்போ வலுப்பெறுதோ நீண்ட நாட்களாக உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படித்த படிப்பிற்கு உண்டான உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 11ல் குரு பகவான் இருக்கார். அப்போ வேலை கண்டிப்பாக கான்ட்ராக்டில் இருந்திருக்கவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக பதவி உயர்வு ஏற்படுத்திக்கிட்டு இருந்த சிம்மராசியன்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதன் மூலியமாக திடீரென்று பணவரவு, புதிய பணவரவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்பொழுதுமே 6ஆம் இடம் வலுப்பெற்றாட்சி அப்படின்னு சொன்னாலே பொறுத்தளவுக்கு வெற்றி 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 எதிர்கொள்ளக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது ராசிக்கு 7ல் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கிறாங்க. இந்த எதிர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது கணவனாக இருந்தால் மனைவியோ, மனைவியாக இருந்தால் கணவனுக்கோ பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த காலகட்டங்களில் அன்னெசரி ஆர்கியூமெண்ட், அன்னெசரி டிபேட்டை தவிர்க்கிறது நல்லது. விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போவது கிடையாது, கெட்டு போகணும்னு நினைக்கிறவங்க விட்டு கொடுக்கக்கூடியது கிடையாது. அதனால் நாமளே விட்டு கொடுத்தோம் அப்படின்னாக்க எதிர்பால் இனத்தோரால் வரக்கூடிய பிரச்சனைகள் ஒழியக்கூடிய காலகட்டம். இதை தவிர பார்த்தோம்னாக்க ராசிக்கு 5ஆம் இடமான தனுரை
பிரகஸ்பதியான குரு 11ஆம் இடத்துல இருந்து பார்க்குறாரு. நீண்ட நாட்களாக சிம்ம ராசியை சேர்ந்தவங்களுக்கு வம்சம் விருத்தி கிடைக்காதவங்களுக்கு, குழல் இனிதி யாழ் இனிதி எம்மக்கள் குரல் கேளாதோர், குழந்தை அழுகுரல் கேட்காத இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் வம்சம் விருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிப்பு விஷயமாக இவங்க வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளுக்கு முயற்சி பண்ணினா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குரு பகவானானவர் 11ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு விரும்பிய பல்கலைக்கழகங்களில் விரும்பிய கோர்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்குண்டான பணவரவுகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கார். அள்ளி கிள்ளி கொடுக்க மாட்டார், அள்ளி கொடுப்பார். அப்போ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் யோகமான காலகட்டம்னு சொல்லலாமா, யோகமான காலகட்டம்னு சொல்லலாம். இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள், அதாவது ஜனன சந்திரனுக்கு கோல்சார சந்திரன் 8ஆம் இடத்துல வரதுனால அவருடைய ஒளி கிடைக்காதனால மதி மயங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த தினத்தை தான் நம்ம ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லுது சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்கிறோம். சிம்ம ராசியை சேர்ந்தவங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்றது 23/1/2026, 24/1/2026 மற்றும் 25/1/2026 இந்த 3 நாட்களும் புதிய முயற்சிகளை எடுக்கிறது தவிர்ப்பது சிறந்ததாக இருக்கும். அதே போல் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகணும்னு முயற்சி எடுக்கிறவங்க பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு ஈஸ்வரன் கோயிலில் ஈஸ்வரனுக்கு தயிர் வாங்கி கொடுத்துக்கிட்டு போங்க, பிரச்சனைகளை தவிர்க்கலாம். அதே போல் சிம்மராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரம் சேர்ந்தவர்களுக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் சரியில்லைனாக்க கிடைக்கக்கூடிய பலனின் தன்மை குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ கிடைக்கக்கூடிய பலனின் தன்மையை கூட்டணும் அப்படின்னாக்க சரணாகதி ராசிநாதனான சூரியனை வழிபடக்கூடிய நாள் அப்படின்றது அவருக்கு உகந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை. அதுவும் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 to 7 சூரிய ஓரை. நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு ஈஸ்வரன் கோயிலில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 to 7 நவகிரகத்தில் நடுநாயகமாக விட்டிருக்கக்கூடியவர் கிழக்கு பார்த்து விட்டிருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு 3 நெய் தீபம் 9 முறை பிரதட்சணம் பண்ணிக்கிட்டு வாங்க. வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை யாரால் ப்ராப்ளமோ அவங்கள்ட்ட சரணாகதி அடைஞ்சோம்னாக்க வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்கள். இதை தவிர நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கோசாலைக்கு போங்க. கோசாலையில் உள்ள கோ அப்படின்னா சகல தேவதைகளை வாசம் செய்யக்கூடிய இடம். கோசாலையில் போயிட்டு கோவுக்கு அகத்திக்கீரை புல் வைக்கோல் வாங்கி கொடுத்துருங்க. அந்த மாதத்துக்கு உண்டானதை வாங்கி கொடுங்க. அப்போ கோவை நாம் ரட்சித்தோம் அப்படின்னாக்க கோ நம்மளை ரட்சிக்கும். கோ அப்படின்றது சகல தேவதைகளை வாசம் செய்யக்கூடிய இடம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இன்னொரு எளிய பரிகாரம் வேதத்தை ரட்சிக்கக்கூடியது. வேத பாடசாலையில் வேதங்களை படிக்கக்கூடிய மாணாக்கர்களுக்கு அந்த மாதத்துக்கு உண்டான மளிகை சாமானை வாங்கி கொடுங்க. எப்போ வேதத்தை நாம் ரட்சித்தோமோ வேதம் நம்மளை காக்கும், வேதம் நம்மளை ரட்சிக்கும். கோவை ரட்சித்தோம் அப்படின்னாக்க கோல உள்ள சகல தேவதைகளும் நம்மளை ரட்சிப்பாங்க. எப்போ நம்மளுடைய அதிபதியான சூரியன்கிட்ட சரணாகதி அடையும் பொழுது வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்களும் உண்டாகுமா. வெற்றி பெற காலகட்டம் எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு சரணாகதி தத்துவம் அப்படின்றது தான் எல்லா தத்துவத்தோட எல்லா பரிகாரத்தோட மேலான பரிகாரம். இதை செய்யுங்க, கண்டிப்பாக வெற்றி பெறலாம். சரி, இந்த சூரியனை சேர்ந்த சிம்மராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய தை மாதம் 15/1/2026 12/2/2026 வரையிலும் எப்படி மொத்தத்திற்கு உண்டான நல்ல காரியங்களும் கெடுகாரியங்களும் இருக்கும் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய KS ஐயங்காரங்க சொல்லுவாங்க. ஐயா, சிம்மராசியை பொறுத்தவரை பார்த்தீர்களேயானால் புதிய முயற்சிகள் எல்லாமே கைகூடும். வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அரசாங்கம் அரசியல் சம்பந்தமான ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிதாக எல்லா விஷயத்தையும் எடுத்து போட்டிகள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை கொண்டு போகக்கூடிய காலமாக இந்த காலம் அமைய போகிறது. 6ஆம் இடத்தில் சூரியனும் ராசிநாதனும் செவ்வாயும் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. இதன் மூலியமாக தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு, தந்தையினுடைய வீடு மனை ஏதாவது சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு, இல்லைன்னா அவங்களுடைய ஷேர் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாடு வெளியூர் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும்.
அது தவிர புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் கன்சர்னில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. அது தவிர சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் நிச்சயமாக வரும். அது தவிர பார்த்தீங்கன்னா உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தாயின் உடல்நிலையும் சரி, தந்தையின் உடல்நிலையும் சரி, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு 80% நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த விஸ்வாவசு வருஷம் தை மாதத்தில் அமையும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.